ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்பயும் போல் மாக் டெஸ்ட் தான் எடுக்க போகிறோம். சரி வாங்க டெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவதற்காக. ஓகே, இதுக்கு முன்னாடி எழுதுதா இது? ஓகே, எழுதுது. எல்லா டெஸ்ட்டும் சொதப்பிடுது. என்னாச்சும் பார்ப்போம், ஏதாச்சும் தப்பாக இருக்கு. ஓகே, ஸ்டார்ட். காஸ்ட் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ் 100 ரூபானா 150 ரூபாய்க்கு மார்க் பண்ணுறேன். அண்ட் சேலிங் ப்ரைஸ் 100 ரூபாய் இருக்கிறத 114க்கு நான் போடுறேன். ஓகே ஓகே, சேலிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ். கேட்குறது பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் 1500. அதே மாதிரி 11400. ஸோ 15000ல் 11400 போச்சு அப்படின்னா 00 6. The 3600 is divided by 15000 into ஒரு 00. 5 டைம் போகும். 120 24 24. அடுத்த கொஸ்டின். கார்ட்ஸ், ஒரு சர்க்கிள் இருக்கு, கார்டு இருக்கு. கார்டு ஏபி, இது வந்து ஏ, இது வந்து பி. கார்டு ஏபி, அதே மாதிரி சிடின்னு ஒரு கார்டு இருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் பியா? கார்டு டேஞ்சன்ட் கிடையாது, கார்டு. ஸோ பாருங்க, கார்டு ஓகே, ஏ பி, அதே மாதிரி பியா சி டி. கரெக்டா? ஏபி வேல்யூ வந்து 7, சிடி வேல்யூ வந்துட்டு 1, பிடி வேல்யூ வந்து 5. இதுதான் கேட்குறானா? ஓகே, இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. கரெக்டாக பிபி இன்ட்டு பிஏ இஸ் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு பிசி. இப்போ பிபி என்ன? எக்ஸு, இது என்னது? எக்ஸ் ப்ளஸ் 7. பிடி என்ன? 5. பிசி என்ன? 6. இப்போ எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக 30. இப்போ எக்ஸுக்கு வந்து 5 போடுங்க. 5 இன்ட்டு 12 வராது. இப்போ 5 வராது. 3 போடலாமா? 3 இன்ட்டு 10 போடலாமே. 3 + 7 10. ஓகே, டேலி ஆகுது. ஆப்ஷன். The question, solid hemisphere has a radius. Total hemisphere is melted and recast as cylindrical. Okay, what is volume of hemisphere? 2/3 pi r cube. Correcta? 2/3 pi r cube. Okay, 6 into 6 into 6. It is making to cylinder மாறுது. இப்போ pi r square h, pi r square h, pi r square h தான் வால்யூம் சிலிண்டரோடது. ஓகே ஓகே ஓகே, இதுவும் அடைச்சி விட்டுறேன். 4ஆ? 4, ஹைட் வந்து 4. அடுத்த கொஸ்டின். 6 + 5/9. இப்போ 54 + 5, 59 + 9, 59 + 9. The question.
ஏ வந்து 12 நாள் ஒடிக்கிறான், பி வந்து 18 நாள். ஸோ 12க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். 3 4 6 2 2 3 இப்போ 6 இன்ட்டு 6 36ஆ? 3 2 கரெக்டா? போத் ஆஃப் தேம் ஒர்க்டு ஃபார் 2 days. 2 days ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ 5 இன்ட்டு 2 போட்டுக்கலாம், 10. இல்லை 10 போச்சுன்னா 26. இது 26 யார் கம்ப்ளீட் பண்ணுறா? பி தான் கம்ப்ளீட் பண்ணுறான். 2 1 3. Student 80 marks. 80 marks in a subject with a weight of 3. 90 marks 2. இது வந்து 80, இது வந்து 90. ஸோ அலிகேஷன் போடுறேன். x minus 90, 80 minus x. இப்போ x minus 90 is divided by 80 minus x is equal to 3/2ங்க. அப்போ 2x minus 180 is equal to 240 minus 3x. கரெக்டா? இப்போ 5x is equal to 240 180. 12 4 ஓகே 4 2 0 5 அடிங்க. 8 4 8 4. The question, இது எப்பவுமே கேட்கக்கூடியது செல்லிங் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ் 2. ஃபஸ்ட்டு வந்து 100 ரூபாய் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பெட் இஸ் 2 times ஆஃப் இனிஷியல். இது வந்து 200 இருக்குது. ஓகே ப்ராஃபிட். ஓகே ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் 100 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி 6 times ஆஃப் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே ப்ராஃபிட் அப்போ 200 மைனஸ் சிபி இஸ் டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் சிபின்னு இருக்கும். அப்போ 200 மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு 600 மைனஸ் 6பின்னு வச்சுக்கலாம். கரெக்டாக? அப்போ இது இங்கே போகும். இப்போ 5 சிபி இஸ் ஈக்குவல் டு 400 கிடைக்கும். கரெக்டாக? இப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு 80. சிபி வந்து 80. ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்போ 20 இஸ் டிவைடட் பை 80. ஒரு 100 போட்டுக்கிறேன். ஓகே 4. அப்போ 2 5 25ஆ? இது இருக்கு பாருங்க 25. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 25. அடுத்த கொஷின், ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் பி. ஓகே 5 இன்ட்டு 3 5 3 சார் 15 15 16. இப்போ இதில் it was later discovered that a mark 72 is mistakenly read as அப்போ minus 27. அதே மாதிரி minus 46 plus 72 plus 64. ஓகே இப்போ 27 46 என்ன வரும்? 13 வரும். 73 வரும். minus 73 plus 72 64ங்க 6 136 136. இப்போ 136ல் 73 போச்சுன்னா என்ன வரும்? 3 6 63 வரும். இப்போ 1650 ஒரு 63 3 11. இப்போ 17 is divided by 30. என்ன வரும்? 5ல் வருமா? 1713 15. ஸோ 5 2 1 7 1. இப்போ 571 இது இருக்கு பாருங்க 571. அடுத்த கொஷின், length of the diagonals of rhombus half into diagonal 1 diagonal 2 ஏரியா. கரெக்டா? இப்போ half into இது என்ன பண்ணலாம்? எக்ஸ் வேல்யூ வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பை 2 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 5. இப்போ 7 8 வருமா? இது பாருங்கள் ஒய் வேல்யூ வந்து 1 2 ப்ளஸ் 7. 8ல் 2 போச்சுன்னா 6 24. அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் ப்ரொபோஷனல் தேர்ட் ப்ரொபோஷனல். இதுக்கு ஃபோர்த் ப்ரொபோஷனல் பி பை சி இதான ஃபார்முலா. இப்போ 3 இன்ட்டு 27 இஸ் டிவைடட் பை 9. இப்போ இது வந்து 3ஆக மாறும். கரெக்டாக? இப்போ 9 தான் நம்மளுக்கு வருது. தேர்ட் ப்ரொபோஷனல் ஃபார்முலா என்ன?
A by B is equal to B by C இதான ஃபார்முலா. அப்போ A is divided by 24, அதே மாதிரி 24 is divided by 9. சேம் ஆஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷனல், இது வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனல். இப்போ என்ன ஆகும்? 24 into 24 is divided by 9. 3 டேபிளில் 3 டைம் போகும், 8 டைம் போகும். இது வந்து 8 டைம் போகும். கரெக்டாக 64ஆ? த்ரீ நம்பர்ஸ் இருக்குது. 15 பார்ட்டு தான் நம்மளுக்கு 285 அப்படின்னா 5 டேபிளில் 3 டைம் போகும். 25 டைம் 25னா 5 7. அடுத்து 3 டேபிள் அடிச்சோன்னா 1 9. இப்போ ஆன்சர் இஸ் 19. 5 times the percentage of Sujata is 2 times Vanitha plus 5. ஓகே, அதே மாதிரி 3 times Vanitha is 5 times Sujata minus 8. அப்போ 3 times after 4 years. ஓகே, ஸோ 5 times of Sujata. இப்போ S plus 4 minus 8. கரெக்டா? அப்போ 3V plus 12 is equal to 5S plus 20 minus 8. கரெக்டா? இப்போ 5S 12. 12. அதேமாதிரி 3V ஒரு 12. ஓஹோ, கரெக்டு தான். அப்போ 3V ஈக்குவல் டு 5S. கரெக்டா? இப்போ 3V is equal to 2V plus 5. இப்போ V is equal to 5. B வனிதாவோடது வந்து 5. வனிதாவோடது 5னா 15னா 3 வனிதாவோடது 5 15. 5S. இப்போ சுஜேதாவோடது 3. Vanitha. Okay. Vanitha is k years more than Sujata. 2, yeah, 2. 5 minus 3 is 2. Okay. அடுத்த கொஷின் 676 கூட எந்த நம்பர் போட்டால் பர்ஃபெக்ட்? 676 வந்து 26 தானே? 26 இது ஒரு 10 இன்ட்டு ஒரு 10 போட்டால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும். 676 இஸ் த ஸ்கொயர் ஆஃப் 26. 10 தான் ஆன்சர். சச்சோ, இது ரொம்ப இதுவாகுமே. மீடியன் இஸ் ஈக்குவல் டு மோடு மைனஸ் 7124. ஓகே, அதே மாதிரி மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இப்போ மீடியன் இருக்கணும், மீன் இருக்கணும். மீடியன் மீன் மோடை வந்து கேன்சல் பண்ணிடணும். அப்போ மோட் இஸ் ஈக்குவல் டு median plus 7124 is equal to 3 median minus 2 mean. கரெக்டா? இப்போ என்ன வரும்? 2 median minus 2 mean வரும். கரெக்டா? மீடியன் மீனுக்கு அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 7124 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் வரும். 6ன்னு வருமா? 3 5 3 5 இது இருக்கு பாருங்க. 3 5. அடுத்த கொஷின். கல்பனா சுதா காட் மார்க்ஸ். கல்பனா 696 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ 87% எடுத்திருக்காங்க. அதுதான் 696. அப்போ இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்களா? 584. இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு அப்போ 87 into 584 is divided by 696. இப்போ பாருங்கள், இது ரொம்ப டிவைட் பண்ணுறோம். ரொம்ப யூனிட் டிஜிட் இங்கே ஃபாலோ பண்ணலாம். டிவைட் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ 7 4s are 28 யூனிட் டிஜிட் 8ல் முடியும். கரெக்டாக? இங்கே 6ன்னு இருக்குது. இப்போ 6 டேபிளில் 8 வந்து இப்போ 3 டைமில் முடியும். கரெக்டாக? 3 டேபிளில் முடியும். அப்போ லாஸ்ட் யூனிட் டிஜிட் 3ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே எதுலேயுமே 3 இல்லை, ஒரு ஆப்ஷன் தான் 3ஆக இருக்குது. புரியுதா? இப்போ அதை போட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப இதை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு 2 minutes ஆகிடும். அடுத்த கொஷின் என்ன?
இது கொடுத்துட்டு ஏபி இது சைடோட இது கேட்குறாங்க. அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் இஸ் 5:7. கரெக்டாக 5:7 ஆன்சர். அடுத்த கொஷின் இது ரொம்ப ஈஸியான கொஷின். நம்மளுக்கு இந்த ஃபார்முலா இருக்கும். 35 55 போட்டால் 90 வரும். இப்போ அது 1ஆக மாறும். இதுவும் 1ஆக மாறும். இது வந்து இதை ஆட் பண்ணாலும் 90 வருது. ஸோ 2 - 2 ஆன்சர் 0. 2 - 2 ஆன்சர் 0. அடுத்த கொஷின் ரேஷியோ ஆஃப் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 20%. அப்போ 1/5 ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 26. அப்போ x is equal to 26 கண்டுபிடிச்சாச்சு. வாட் will the 40% ஆஃப் தேர்ட் அண்ட் செகண்ட்? 40% ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர்ட் அண்ட் செகண்டை பாருங்கள். தேர்டு செகண்டு ஃபஸ்ட்டு 21 × 6 26 போட்டுக்கிறேன். 6 12 2 4 இப்போ 6 4 5. அதே மாதிரி 16 × 26 போட்டுக்கிறேன். 36 6 9. அதே மாதிரி 12 2 3. அப்போ 6 11 4 1. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் 5 4 6ல் 4 1 6 இருக்குது அப்படின்னா 0 3 1. இப்போ 130ல் 40% என்ன? 13 × 4ங்க 12 52. ஆன்சர் இஸ் 52. அடுத்த கொஷின் diameter of the sphere is 2 cm more than the diameter of the smaller sphere. diameterனா 2r minus 2 small r is equal to 2. ஓகே. அப்போ capital R 2r is equal to 2. ஓகே. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் லார்ஜர் ஸ்பியர். வாட் இஸ் சர்ஃபேஸ் ஏரியானா சிஎஸ்ஏ தானே. ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா 4πr². கரெக்டாக இது எப்படி எழுதலாம்னா 4π கேபிட்டல் R² மைனஸ் 4π கேபிட்டல் R² இஸ் ஈக்குவல் டு 5 to 8ன்னு எழுதலாம். கரெக்டாக இந்த 4π வெளியே எடுத்துடலாம். இப்போ 4π வெளியே எடுத்துடலாம். இப்போ R + R R - R இஸ் ஈக்குவல் டு 5 to 8ன்னு எழுதலாம். கரெக்டாக எழுதலாமா? நான் கேட்குறது என்ன? கரெக்டாக தானே போடுறேன். ஓகே 2 இருக்குது. 2 × 4 × 22/7 × R + R இஸ் ஈக்குவல் டு 528. ஓகே 4 டேபிள் அடிக்கிறேன். 1 3 2. அதே மாதிரி 2 டேபிள் அடிக்கிறேன். 6 6 இப்போ 6 டைம் 2 டைம். கரெக்டாக அதே மாதிரி 3 டைம். இப்போ கேபிட்டல் R ஸ்மால் r இஸ் ஈக்குவல் டு 21. இது R - R இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. அடிச்சு விட்டா 2r இஸ் ஈக்குவல் டு 23ன்னு கிடைக்குது. அவன் கேட்குறது லார்ஜரோடது. அப்போ 2r இஸ் ஈக்குவல் டு 23 இருக்கா ஆப்ஷனில்? இல்லையே. What is the diameter of the larger sphere தான் கேட்குறானா? த்ரீ தானே வருது எனக்கு. ஒரு ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் நான். சரி இருங்க, அடுத்த கொஷின் போட்டு வருவோம் டைம் இருக்குதுண்ணா. 19 எது கிரேட்டஸ்ட்னு கேட்குறாங்க. 19 37 இப்போ 19 ஆகும். கரெக்டாக இப்போ இதோட வேல்யூ 1 பாயிண்ட் சம்திங் வரும். 15 33 2 பாயிண்ட் சம்திங்னு வரும். கரெக்டாக 18 37 36. கரெக்டாக இதுவும் 2 பாயிண்ட் வரும். அதே மாதிரி தப்பாக போட்டுட்டோமேயா. 37 190 டிவைட் ஆகுது.
இப்போ 0 பாயிண்டில் வரும் கரெக்டாக. 0.37 1 2 3 4 5 போடலாம். 35 15 185 வரும். இப்போ 0.5 வரும். 0.5. அதே மாதிரி 33 150. அப்போ 1 2 3 5 போடலாமா? 33 into 5 போடுங்க. 15 15 1. இப்போ 4 போடலாம். இது வந்து 0.4க்கு ஒரு ஆன்சர். 37 180. 1 2 3 4 5 போடலாமா? 37 into 5 போடுங்க. 35 15 185 வருது. இப்போ 0.4 வரும். அதே மாதிரி 15 is divided 10. நான் ஒரு 1 2 3 4 15 into 6 போடுங்க. 6 பைசா 30 690. இது 0.6க்கு வருது. மற்றதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது தான் வரும். 10:11 தான். 15 தான் ஆன்சர் வரும். மீடியன் டைம் இல்லையே கடவுளே. 30 38 38. அதே மாதிரி 48 17 இருக்கு பாருங்க. 17 61 59. அதுக்கப்புறமா 61 67. ஸோ 1 2 3 4 5 61. அடுத்த கொஸ்டின். காஸ்ட் ப்ரைஸ் மார்க் டு ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு மார்க் பண்ணி 120 ரூபாய்க்கு 100 ரூபாய் இருக்கிறத 120 ரூபாய்க்கு மார்க் பண்ணுறேன். இது வந்து 1/4 கரெக்டாக 3 ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன். பர்சன்டேஜ் ஆஃப் 400 வருது. 360. 40 is divided by ஒரு 400 into ஒரு 100 10%. அச்சோ டிஸ்கவுண்ட் கேட்கலையா? டிஸ்கவுண்ட் கேட்கல. என்ன கேட்குறாங்க? லாஸ் 10%. லாஸ் தானே. அடுத்த கொஸ்டின் கால்குலேட்டிவாக இருக்குமா? 60ல் 11 போச்சுன்னா எவ்வளோப்பா வரும்? 9 49. ஸோ 49 is divided by 4 into 4. ஸோ 40 கரெக்டா? இப்போ 8 is divided by 49 வரும் கரெக்டா? 2 இருக்கா? 2 into 49 is divided by 4ன்னு வரும். இப்போ இன்ட்டு 2 ஆகும் கரெக்டா? ஓகே. இப்போ 2 into 6 into 49 is divided by 2 3. 6 49 4 நம்முடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாருங்க. 13 மென்னு ப்ளஸ் 3 விமனு 7 நாளில் முடிக்கிறாங்க. 5 மென்னு 6 விமனு 18 நாள் எடுத்துக்கிறாங்க. 13 into 7 பார்த்தா 21. 7 7 9. இப்போ 91 மென்னு ப்ளஸ் 21 டபுள் இஸ் ஈக்குவல் டு 90 மென்னு ப்ளஸ் 18 into 6 என்ன? 610. ஸோ 108 டபுள். இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1 மென் இஸ் ஈக்குவல் டு 108ல் 21 போச்சுன்னா 7 87. ஸோ அவன் கேட்குறது ஹவு மெனி விமன் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் 1 மென் 87. இது என்ன? Find the equation having roots
3 alpha 3 betaவா minus 5 6 so 5 ones are என்ன வரும் minus 5 minus 6 5 ones அவ்வளோதான் வரும் 5 தெரியலையே டேக்கன் ஸ்ட்ரைக் ஆக மாட்டுதே இந்த ஃபார்ம்ல x plus 2x plus 3x is equal to x plus 84 plus 2x is divided by 24 plus 3x is divided by y is equal to 24 அப்போ 6 is divided by 1 by 84 plus 1 by 14 plus 3 by y is equal to 24 வச்சுக்கலாமா ஓகே இதை எடுத்தோன்னா என்ன வரும் 4 வருமா இப்போ 1 is equal to 4 by 84 plus 4 by 14 plus 12 by y வச்சுக்கலாம் கரெக்டா ஓகே 2 டைம் போகும் 7 டைம் போகும் அதே மாதிரி 2 1 டைம் போகும் அப்போ 1 is equal to 1 by 21 plus 2 by 7 plus 12 by yங்க கரெக்டா அப்போ என்ன பண்ணலான்னா 1 by 21 plus 6 by 21 plus 12 by yன்னு எழுதிக்கலாம் கரெக்டா ஓகே அப்போ இது என்ன ஆகும் 7 by 21 plus 12 by yன்னு கிடைக்கும் கரெக்டா இப்போ என்ன வரும் 1 by 3 plus 12 by y is equal to 1ன்னு கிடைக்கும் கரெக்டா 1 minus 1 by 3 12 by y கிடைக்கும் இப்போ 2 by 3 is equal to 12 by yன்னு கிடைக்கும் 6 அப்போ 18 பாடி ஆன்சர் வருதுப்பா 18 அடுத்த கொஷின் இது என்ன பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்குறாங்க 1 9 3 9 0 0 1 7 0 0 1 4 ஓகேவா 10 6 89 9 7 8 3 2 அப்போ 2 3 8 7 6 is divided by 1 7 0 0 1 4 into 0 0 ஆக்சுவலி பாருங்கள் 1 7 1 டைம் தான் போகும் ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அதை போட்டு போயிட்டே இருங்க நீட் 1 to 2 கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஒன்றும் ஒரு கொஷின் போடலையே என்ன கொஷின் அது இது என்னது இது ஓ இதுவா டிஃப்ரென்ஸ் பி ஆர் ஸ்கொயர் by 100 square equal to 45 2 டைம் போகும் 5 0 0 0 திருப்பியும் 25 0 0 திருப்பியும் 2 டைம் 1 2 5 0 6 2 5 ஆன்சர் 5ல் முடியும் இப்போ 45 into 6 to 5 25 10 12 31 20 இப்போ 2 5ல் முடியுது ஓ 20 10 24 25 இப்போ 5 to 1 1 to 5ல் முடியும் ஆன்சருங்க இது வரைக்கும் பாருங்க 1 to 5 அடுத்த கொஸ்டின் இது ட்ரை பண்ணலாமே 5 9 1 plus x distance okay is divided by 1.7 into 60 okay speed என்ன a train is 36 okay 36 into 5 by 18 into 17 into 6 போட்டுக்கலாமா 2 டைம் போகும்
இப்போ 10 இப்போ 7 into 6 போட்டுக்கிறேன். 36 42 வருமா? 6ஆ 10 இப்போ 1020 கரெக்டா? ஈக்குவல் டு இதில் வந்து 591 போகுது. 109 என்னது இது 1020ல் 10 எங்கே இருக்குது 1020ல் 1020ல் 591 போச்சுன்னா என்ன வரும்? பத்தில் 9ஆ இருங்க 100ல் 59 போச்சுன்னா என்ன வரும்? 42 வரும். இப்போ 429ங்க. ஸோ 429க்கும் இருங்க 591க்கும் 429க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லெவலில் என்ன போச்சுன்னா 2. ஸோ 2ல் முடியும். The question வேறு ஏதாச்சும் கொஷின் ட்ரை பண்ணலாமா? எனக்கு இந்த கொஷின் ட்ரை பண்ணலாம். $2 lakhs இருக்கா? இன்ட்டு இது எப்படி எழுதிக்கிறேன்னா 7/2 போட்டுக்கிறேன். PNR இப்போ என்ன ஆகும்? 7 2 40 14000 வருது கரெக்டா? அதே மாதிரி 2 lakh இது எப்படி எழுதிக்கிறேன்? 13 is divided by 2 into 2 போட்டுக்கிறேன். இப்போ 26 000 14000 என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்? 000 12 கரெக்டா? 1200 இருக்கு பாருங்க. அடுத்த கொஷின் கரெக்டாக தான் சால்வ் பண்ண ஆன்சரே வரல. ரேடியஸ் 2r மைனஸ் 2r இஸ் ஈக்குவல் டு 2ங்க. இப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் இது ஈக்குவல் டு 1ன்னு வரும் கரெக்டா? ஓகே 4π capital R square minus 4π small r square is equal to 528. அப்போ 4π r plus r minus r is equal to 528 கரெக்டா? அப்போ 4 into 22/7 into r plus r தெரியாது. r plus r தெரியாது. r minus 1 ஓகேவா? ஈக்குவல் டு 528. இந்த 2ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம், அதனால தான் ஆன்சர் வரலான்னு நினைக்கிறேன். 4 டேபிள் அடிக்கிறேன் இதை. ஸோ 1 3 2 இப்போ இது 2 டைம் போகும், 1 2 டைம் போகும், அப்போ 6 அப்போ 6 ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 42. இதை தப்பு பண்ணிட்டோம். 6 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 அடிச்சு வச்சோன்னா 2r இஸ் ஈக்குவல் டு 43ங்க. அப்போ வருது ஆன்சர். நம்ம போன வாட்டி 2 வச்சு 2 போட்டுட்டோம். இது என்ன? மைனஸ் பி போடலாமே. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் டிவைடட் பை 2a கரெக்டா? ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 36 மைனஸ் 4ac ஓகே பை 2a ஓகே. அப்போ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 36 ஒரு 20 எவ்வளோப்பா? 6 52 வருதே. 56 is divided by 21. அப்போ இது எப்படி எழுதலாம்? ப்ளஸ் 7 into 8ன்னு எழுதலாம் கரெக்டா? 7 into 8 21ன்னு எழுதலாமா? இப்போ கூட வரலையே ஆன்சரு. -5 6 5 1
ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சொன்னாங்க. இங்கே மைனஸ்லாம் போடலாம். இது தப்பு தப்பு போட்டு வச்சுருக்கோம். -5 -1 ஆன்சர் வரல. தெரியல. அதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன். எதுவும் 2 கொஷின் தப்பாக போட்டிருக்கேன். வேற என்ன தப்பு பண்ண? 1 + 1 0ல வரும். 0 தான். ஓ மை காட். 0ன்னு கிளிக் பண்ண வேண்டியது 2வை கிளிக் பண்ணியிருக்கேன். இது ஒரு தப்பு கொஷினு. தெரிஞ்சு நல்லா ஆன்சரை கரெக்டாக சால்வ் பண்ணி தப்பான ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி அவசரமாக போடும்போது நம்மளுக்கு இந்த சில்லி மிஸ்டேக்ஸ் வந்துட்டே இருக்கு. 6 4 3 2 36 தான் எல்சிஎம். 3 2 5 × 2 போட்டால் 10 முடிஞ்சு போகுது. 10 முடிஞ்சு போச்சுன்னா ரிமைனிங் 26. அது யார் பண்ணுறாங்க அப்படின்னா பி தான் பண்ணுறான். பி வந்து எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 2. இப்போ 13 தானே வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன்? 15ஆ? ஓ மை காட். 13 வந்து பி பண்ணுறான். அவன் கேட்குறது ஹோல் ஒர்க், ரிமைனிங் ஒர்க் கேட்கல. நான் ரிமைனிங் ஒர்க்னு நினச்சி 13 போட்டுட்டேன். கொஷின் எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் வரும். இப்போ 13 கூட ஒரு 2 போட்டு 15 போடணும். நான் 13 போட்டேன். இந்த கொஷின் எப்படி போடணும்னு எனக்கு தெரியல. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், அது ரொம்ப பெருசாக போகுது. ஓகே கைஸ், அடுத்த ஒரு டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.